நாங்க தமிழ்நாட்டிற்கு கட்சி நடத்துகிறோம். தமிழ்நாட்டிலே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு நாள் இதே அண்ணன் ஷானவாஸ் அவர்களை நான் கேட்கிறேன். காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட போது அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாத வகைக்கு காங்கிரஸோடு கூட்டணியில் அமர்ந்து திமுக பார்த்துக் கொண்டது. ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது உங்கள் காலம், கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனது உங்கள் காலம், இனப்படுகொலை நடந்தது உங்கள் காலம். இனப்படுகொலை நடந்து 2 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் உண்டா? காட்ட முடியுமா? எந்த மாநில உரிமைக்கு திமுக நின்னுச்சு? இடபிள்யூஎஸ் வந்துச்சு, பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சு. இவங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் எதிர்க்கிறாங்களா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது. எப்படி ஒரே கூட்டணியில் இருக்கிறீங்க? மதிமுகவினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் போன முறை இந்த இதுல பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க, ராஜ்யசபாக்கு பாராளுமன்ற வாயிலில் நின்று பேட்டி கொடுத்தார். இன்றைக்கும் பேட்டி இருக்கிறது. இந்த கூட்டணி அமைந்த பிறகு இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா, தொடர் வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி அமைந்த பிறகு ராஜ்யசபாக்கு போயிட்டு பேட்டி கொடுத்தார். காங்கிரஸ் என்கிற தமிழர் இனத்தை அழித்த கட்சியோடு நாங்கள் என்றைக்கும் சமரசம் செய்ததில்லை. நான் பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவோடு கூட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இப்பொழுது திமுகவாளா இருக்கிறேன். காங்கிரஸ் இனப்படுகொலை செய்த கட்சின்னு சொன்னாரு. இனப்படுகொலை ஜெனோசைட் செய்த கட்சியோடு கூட்டணியில இருந்து கொண்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவனோடு கூட்டணி போனால் இவங்க உரிமை போய்விடும் என்றெல்லாம் பேசுவது என்ன வகை நியாயம்?